சரி நந்தி என்னப்பா கருடன் கணக்கு போட்ட. ஆமாம், ஆடு மாடு கோழி பறவை தின்னுட்டு நக்குவான். நைட்டு 10 மணி ஆச்சா, எந்திக்கலையா? கடவுள் நமக்கு படைச்சார், கடவுளை நம்ம அவமதிச்சு அவர் படைச்சது பூரா நம்ம அறுத்து திங்கோம்னு சொல்லிக்கிட்டே பட்டு மெத்தையில் வித்தோட்டமாக படுத்து கிடப்பான். புரியுதா இல்லையாப்பா? விஷ்ணு ஐயா சிரிக்கார். அவர் இப்போ தான் 7 ஜென்மம் ஆச்சு, இப்போ தான் கொஞ்சம் அவர் உசுமி நிற்கார் எங்கள் ஐயா விஷ்ணு ஐயா. சந்தோஷம். அடுத்து நக்குவான், முன்னு நக்குவான் பின்னு நக்குவான். பெண்ணு ஆணு அவன் முன்னு நக்குவான் பின்னு நக்குவான். நக்குடா கண்டவர்கள்மே. கடவுள் உட்காந்துருக்காரா. உன்னை படைச்சதை நீ உலாவது வரைக்கும், பூமியில் அழிக்கிறது வரைக்கும் கடவுள் தான் கணக்கு கொடுக்க முடியும். வேறு எந்த கூதிமனும் கணக்கு கொடுக்க முடியாது. கைலாசத்திலிருந்து மானிட பிறவியை படைச்சது கணக்கை வெளியே விட்டாச்சு. கணக்கு கடவுள் படைச்சாரா. நீ ஏறி ஓட்டியாக நக்கிறது, விவசாயம் பண்ணி திங்கிறது, நல்லா வயிற்றுக்கு நிறையா சாப்பிட்டு போகிற கடவுள் தான் படைச்சி உனக்கு கொடுத்தாரு. நீ திருப்பி மாற்றி அமைச்சு நீ நக்குத பூமியை இப்போ அழிக்க. அதுதான் நக்க விடுதாரு. நக்குடா. 10,000 கோடி அவன் வீட்டில் முன்னுமா நக்குவான். பெண்ணு இப்படி முன்னுமா நக்கும், ஆணு முன்னுமா நக்கும். நைட்டு 10 மணி மேலே ஆச்சுன்னா நக்கு வீடுல வீடு மாலையை கட்டியிருக்கல நக்குடா. கண்டாரவழி மேலே நக்குடா. நக்கு போட்டாரா கடவுள் கணக்கு. இப்போ நக்க விடுதாரு. நக்க விட்டு தான் அடிப்பார் கடவுள். நக்கணும். நீ நக்கை போட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையில நக்கு உயிர் தடத்தை எரிச்சாச்சு. ஆணுக்கு பெண்ணுக்கும் எரிச்சாச்சு. இனிமேல் வேலை ஏழாது ஓலாது. இப்போ வரத ஜென்ரேஷன் எதுவுமே கிடையாது. வேறு அத்தாச்சு, வேறு பிடிங்காச்சு, வேறு எரிச்சாச்சு, முடிஞ்சாச்சு. நக்கு ஒவ்வொருத்தன் வீட்டுகளில் வீடு மாலையை கட்டி பூமியை அழித்து எவ்வளோ சந்தோஷமாக ஓகான்னு காலை தூக்கிட்டு போனேன். இப்போ கண்ணீர் கூத்தலமாக விடுவார் கடவுள். முக்கால்